ரொம்ப சுருக்கமாக, பெண்களை விட சுருக்கமாக அவன் சொன்னான். இயேசுவோட உறவுன்னு சொல்லிட்டான், கடவுளோடு உறவு. சரியா? இயேசு கடவுள் தான். கடவுளோடு உறவு, மனிதனோடு உறவு, படைப்போடு. இதை மறக்க மாட்டீங்களா? ஸோ இது நீங்கள் இன்சிஸ்ட் பண்ணுங்க உங்கள் கிளாஸில். நீங்கள் அப்படியே நீங்கள் கொண்டு போய் அந்த உறவை காட்டுங்க. நீங்கள் வெளியே போகும்போது அந்த செடிகள் எல்லாத்தையும் காட்டுங்க. இதுதான் சூழல் அமைப்பு. இது பேர் தமிழில் சூழல் அமைப்புன்னு சொல்லுவாங்க, ஆங்கிலத்தில் ஈகோ சிஸ்டம். இங்கே பிதா சுதன் பரிசுத்த ஆவி அது இருக்காங்க. நம்ம கேட்டகிஸ்ட்ல படிக்கிறோம், பிதா சுதன் பரிசுத்த ஆவி படிக்கிறோமா? ஒரு கடவுள், 3 ஆட்கள். அங்க பாருங்க, அந்த சூழல் அமைப்பிலும் ஒரே ஒரு உயிர், 3 ஆட்கள் இருக்காங்க. யார் அவங்க? பிதாசுதன் பரிசுத்த ஆவியாக இருக்காங்க. அங்கே பாருங்க, பிதாவாகிய சர்வேஸ்வரன் என்பவர் தான் தயாரிப்பாளர்கள், ப்ரொடியூசர்ஸ் என்று சொல்வார்கள். தாவரங்கள் தான் உணவு தயாரிக்கின்றன. தாவரங்கள் இல்லைன்னா நம்ம வாழ முடியாது. அதுங்க தான் ஒளிச்சேர்க்கை செய்து உணவை தயாரித்து நமக்கு வழங்குகிறது. வழங்குதா? அதுதான் பிதாவாகிய சர்வேஸ்வரன். சுதனாகிய சர்வேஸ்வரன் என்றவர் தான் இயேசுநாதர். நமக்காக உயிரை கொடுத்து நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். ஸோ அதுதான் நுகர்வாளர்கள், அதாவது கன்சியூமர்ஸ். இன்றைக்கு கன்சியூமர்ஸ் அங்கே இருக்காங்க தோட்டத்தில். யார் அது? விலங்கினங்கள், பூச்சிகள். நம்மளும் ஒரு பூச்சி தான். ஏன்னா தயாரிப்பாளர்கள் செய்த உணவை நுகர்வாளர்கள் நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். 3வது எல்லாமே செத்து போயிடும். அந்த தயாரிப்பாளர்களும் செத்து போயிடுவாங்க, மண்ணாயிடுவாங்க. இந்த இவங்களும் மண்ணாயிடுவாங்க. எல்லா உயிரினங்களும் நுகர்வாளர்களும் மண்ணாயிடுவாங்க. ஆனால் அதை மீள் பயன்பாடு செய்கின்ற டீகம்போசர்ஸ், மண்புழுக்கள், நுண்ணுயிரிகள், அவங்க தான் செத்து போனதை மீள் பயன்பாடு மீட்டு எடுக்கிறாங்க. அதுதான் ஆவியானவருடைய வேலை, பரிசுத்த ஆவியானவர். ஸோ அங்கே பாருங்கள், 3 ஆட்கள் அங்கே இருக்காங்க. பிதாவாகிய சர்வேஸ்வரன் தயாரிப்பாளராக இருக்கிறார், சுதனாகிய சர்வேஸ்வரன் நுகர்வாளராக இருக்கிறார், வாழ்வை வழங்குகின்ற வள்ளலாக இருக்கிறார். 3வது ஆவியானவர் ரீசைக்கிள் பண்றார், டீகம்போசர்ஸ், மீள் பயன்பாட்டை உருவாக்கி கொண்டிருக்கிறார். படைப்பை மீண்டும் மீண்டும் புதியதாக உருவாக்கி கொண்டிருக்கிறார். 22ஆம் அதிகாரம் திருவெளிப்பாட்டில் சொல்லுகிறோம், இதோ படைப்பை நான் புதுப்பித்துக் கொண்டிருக்கிறேன் என்று கடவுள் நமக்கு சொல்லுகிறார். இதுதான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை கொண்டு போய் நாளைக்கு உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பாடம் காட்டுங்க. தயாரிப்பாளர்கள்னா யாரு? ஒன்லி தாவரங்கள் தான், வேற யாரும் கிடையாது. அப்புறம் 2 நுகர்வாளர்கள், அங்கே பல்லி இருக்கு, அணில் இருக்கு, காக்கா இருக்கு, நுண்ணுயிர்கள் இருக்கு, அது நுகர்வாளர்கள். 3வது டீகம்போசர்ஸ். அங்கே காட்டுங்க, அந்த காளானெல்லாம் என்ன பண்ணுது? செத்து போனது மீண்டும் புதுப்பித்து கொண்டிருக்கிறது. பிதாவாகிய சர்வேஸ்வரனும் சுதனாகிய சர்வேஸ்வரனும் ஆவியானவரும் அங்கே மட்டும் இல்லை, நம்மளோடு வாசம் செய்து கொண்டிருக்கிறார், நம்மோடு இருந்து கொண்டிருக்கிறார். கடவுள் நம்மோடு விளக்குதா? கடவுள் எங்கேயோ அங்கே இருக்கார் இல்லை, கடவுள் நம்மோடு இருக்கிறார். இந்த 3 உறவுகளில் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் ஒரு புதிய பாடமாக கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. நன்றி. உங்கள் எல்லோருக்கும் நான் ஆசீர்வாதம் வழங்குகிறேன். உங்களுக்கு நல்ல ஒரு பங்கு தந்தை இறைவன் கொடுத்ததற்கு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் பங்கு தந்தை மிகவும் திறமைசாலி. அவர் 1000வது உறுதிதான், கட்டாயம் அவருக்கு ஜெபம் செய்ய வேண்டும். நீங்கள் இப்பேற்பட்ட ஒரு நல்ல ஒரு மனிதர் நமது மேற்றாசனத்துக்காக, திருச்சபைக்காக வருவது மிகவும் சிறப்பு. ஆகவே நீங்கள் ஜெபம் செய்வதன் மூலம் நீங்கள் அவருக்கு நீங்கள் நன்மை செய்யலாம். செய்வீங்களா? சரி, ரொம்ப சந்தோஷம். டீச்சர்ஸ் உங்கள் எல்லாருக்கும் நன்றி. என்னை அழைத்து இவங்க கேத்ரின் அவர்களுக்கும் மிக்க நன்றி. கேத்ரின் ஒரு 2 வார்த்தை சொல்லுங்கள் இந்த பிள்ளைங்களுக்கும். உங்களை பார்த்து அவங்க
உங்கள் மலேசியாவை பற்றி சொல்லுங்கள், என்ன ஏது கொஞ்சம் வாங்க. கம் யூ சே அபவுட் மலேசியா.